இப்படிலாம் ஒரு மனுஷர் வாழ்ந்திருக்காரு அப்படின்னா அவருடைய கேரக்டர், பிஹேவியர், ஆட்டிடியூட், ஏபிசி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆட்டிடியூட் நம்முடைய மனப்பான்மை, பிஹேவியர் நம்மளுடைய நடத்தை, கேரக்டர் நம்ம எப்படி நம்மளுடைய ஒட்டுமொத்த இதையும் வடிவமைச்சுக்கிறோம் அப்படின்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆபிரகாம் லிங்கனுடைய வாழ்க்கை வரலாறை வாய்ப்பு கிடைத்தால் தயவு செய்து ஒரு முறை படித்து பாருங்கள். தோல்வி கண்டு போன இதயங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு மயிலிறகால் வருடி கொடுக்கக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்கும். படங்கள் பாருங்க, வேணான்னு சொல்ல, அப்பப்ப படிங்க. படிக்கிறது மூலமா மட்டும்தான் உங்களுடைய நியூரல் வயரிங், அதாவது மூளையில் வயரிங் வரும். நீங்க படிக்கதான் உங்க மூளை நல்ல சல்சியரிங் கைரி அப்படின்னு சொல்லுவாங்க, நிறைய இதா இருக்கும். அந்த கிரே மேட் ஒயிட் மேட் நல்லா இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். படிக்கணும், நிறைய புரிஞ்சுக்கணும். ஆபிரகாம் லிங்கனை பத்தி நீங்க ஒரு தடவை படிச்சு பார்த்துட்டீங்கன்னா லைஃப்ல நீங்க எப்பயுமே தோத்து போனா ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. ஏன்னா ஒரு மனுஷன் இவ்வளவு அடி வாங்கியிருக்கான், அவ்வளவு அடி வாங்கிட்டு இவ்வளவு நாள் கழிச்சு ஜனாதிபதி ஆயிருக்காரு அப்படின்னு பாக்குறப்ப அது ஒரு பெரிய விஷயம் தான். அதாவது தோத்து போறது பெரிய விஷயம் கிடையாது, ஆனா கடைசியில ஜெயிச்சிடறாங்க பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். தோல்வி கூட தோத்து போன ஒரு நபர் யாருன்னா ஆபிரகாம் லிங்கன் தான். அவர் என்ன சொல்றாரு, தன் நாட்டு மக்களுக்கு, உங்கள் குழந்தைகளுக்கு தோல்வியை கற்றுக் கொடுங்கள் அப்படின்றாரு. ஏன் அப்படின்னா தோல்விதான் நிறைய கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுல இன்னொரு வார்த்தை சொல்றாரு, எவ்வளவு பெரிய ஜென்யூன் பேர் படி பாருங்க. அதாவது ஏமாற்றுவதை காட்டிலும் என் எதிரிடம் தோற்று போவது எனக்கு மரியாதைக்குரியது அப்படின்றார். இத சுய அபிமானம் அப்படின்னு சொல்லுவாங்க, பெருமிதம் அப்படின்வாங்க. இது ஒரு மனிதனுக்கு இருக்கணும். அது இருக்கிறப்ப உங்களுக்கு நீங்களே தன்னை உணர ஆரம்பிச்சிருவீங்க. இந்த ஆபிரகாம் லிங்கன் அப்படின்றவரு ஒரு பெரிய பிரசிடென்ட், ஒரு பெரிய லெவல்ல இருக்கிறவரு. அவர் ஏன் இப்படி நடந்துக்கணும் அப்படின்னா என்ன காரணம், அவர் சின்ன வயசுல இருந்து வளர்ந்து வந்த விதம், அந்த பசி பட்டினி, இந்த நாட்டையே ஒட்டு மொத்தமா வடிவமைச்சிருக்காரு. இப்படி ஒரு அரசியல்வாதி. நான் உலகம் முழுவதும் வாசித்த தலைவர்கள்ல ஆக சிறந்த அரசியல்வாதி யாருன்னா ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் தான். ஆபிரகாம் லிங்கன் மாதிரி இங்க இருக்காங்களா அப்படின்னா வாய்ப்புள்ள ராஜா தான் சொல்லணும். சீமானன் சொல்றது போல வாய்ப்புள்ள ராஜா இங்க அப்படி இல்லை. அந்த தன்னை உணர்ந்து மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய அரசியல் எதுவும் இல்லை. வாழ்க்கையில தற்கொலை பண்ணக்கூடிய எண்ணங்களோ அல்லது நெகட்டிவான ஒரு எண்ணங்களோ, எதிர்மறை எண்ணங்களோ, வாழ்க்கையிலுமே நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களோ, சோகத்தோட இருக்கிறவங்களோ, அல்லது ரொம்ப சோம்பேறித்தனத்தோட இருக்கிறவங்களோ, அல்லது வாழ்க்கையில நம்மளால எதுவும் ஜெயிக்க முடியாது அப்படின்றவங்களோ, இந்த மாதிரி நெகட்டிவான தாட்ஸ், நெகட்டிவான விஷயங்கள் இருக்கிறவங்க ஒரே ஒரு முறை ஆபிரகாம் லிங்கன் அப்படின்ற அந்த மாமேதை, ஒரு ஆக சிறந்த படைப்பு திறமை, இயற்கையோட படைப்பு மனுஷன், அவரை ஒரு தடவை நீங்க படிச்சு பாருங்க. உங்களுடைய லைஃப் என்டையர் லைஃப் மாறிடும். எந்த இடத்துல நீங்க தோற்று போக மாட்டீங்க.